எனது தந்தை வீராசாமி மிராசுதார் அதிகமாக நிலங்களை வைத்திருந்தார். விவசாய தொழிலில் ஈடுபட்டார். மலேசியாவில் கிடா என்ற இடத்தில் வேலை பார்த்தார். அந்த 2ஆம் உலகப் போரின் பொழுது அவர்கள் வைத்திருந்த இந்த ரப்பர் தோட்டங்களை எல்லாம் விற்றுவிட்டு வந்துவிட்டார். நான் எங்களுடைய வீட்டில் 7வது மகன். 7வது மகனாக இருந்தாலும் முதல் பட்டதாரி நான் தான். எங்கள் குடும்பத்திலே எல்லோரும் படித்தவர்கள் தான். பட்டதாரி நிலைக்கு உயர்ந்தவன் நான் மட்டுமே. என்ன படித்தேன் என்றால் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி. இதுதான் நமக்கு இன்றைக்கி முக்கியம். மெடிசைன் பற்றி நல்லா தெரியும், கெமிஸ்ட்ரி நல்லா தெரியும், ஃபிசியாலஜி தெரியும், பாட்டனி தெரியும், ஜுவாலஜி தெரியும், எல்லாம் தெரியும். அதனால தான் இன்று ஒரு யூடியூப் சேனலை வைத்து அது நிர்வகிக்கிறேன். ஆங்கிலம் தெரிந்ததால் நான் பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். வேலைக்கும் சென்று வந்தேன். முதலில் சிங்கப்பூர் சென்றேன், 2வதாக குவைத் நாட்டிற்கு சென்றேன். இப்படி 21 நாடுகளுக்கு நான் சென்று வந்துள்ளேன். இதற்கு காரணம் படிப்பு தான். என்னுடைய ஆங்கில படிப்பு முக்கியம். அந்த ஒரு மொழி இருந்தால் உலகத்திலே எங்கு வேண்டுமானாலும் நம்மால் பயணம் செய்ய முடியும். நீங்கள் ஏர்போர்ட் போனால் இங்கிலீஷ் தான், ஏர்போர்ட் உள்ளே போனாலும் இங்கிலீஷ் தான். அந்த உள்நாட்டு விமானத்தில் அந்த லோக்கல் லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க. ஆனால் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு இந்த ஆங்கில அறிவு வேண்டும். எல்லாரும் ஹிந்தி படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதெல்லாம் கதைக்கு உதவாது. சமஸ்கிருத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஹிந்தியில் தான் பாடம் நடத்துகிறார்கள். சமஸ்கிருதம் கல்லூரி இருக்கிறது, சென்னையிலும் இருக்கிறது. ஆனால் அதை வைத்து என்ன செய்ய முடியும்? யாருடன் பேச முடியும்? ஹிந்தி தெரிந்தவர்கள் இந்தியாவில் சில முக்கிய மாநிலங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ரயில் நிலையத்தில் இருந்து அங்கே ஏதாவது தகவல் கேட்டால் கூட அவர்கள் ஆங்கிலத்தில் பதில் சொல்வதற்கான அவர்களுக்கு தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் இதெல்லாம் பார்த்திருக்கிறேன். எனவே எப்படி நமக்கு கல்வி வேண்டும், அதுவும் ஆங்கிலம் வேண்டும் என்றுதான். இன்று அமெரிக்கா சென்றால் தமிழர்கள் இருக்கிறார்கள், தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், கேரளாவில் வைப்பவர்கள் இல்லை. ஆனால் அதே நீங்கள் அந்த கல்ஃப் நாடு சொல்கிறோம் இல்லையா, அங்கே போனீங்கன்னா அதிகமான மலையாளிகள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள். மற்ற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் மிக குறைவு. நேபாளத்திலிருந்து இங்கு வேலை தேடி வருகிறார்கள், சாதாரண வேலை. பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள் குறைந்த சம்பளத்தில். இதையெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் என்னுடைய அனுபவம் பல இடங்களுக்கு சென்று வந்ததால் அதை பற்றி என்னால் பலருக்கும் தெரிவிக்க முடியும் என்ற ஒரு விஷயம்தான். எனவே ஆங்கிலம் மிக மிக அவசியம். 2வது உங்களுடைய தாய்மொழி, 3வது மொழி, 4வது மொழி என்று எதை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும், அரபு மொழி தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. மலையாளம் புரிந்து கொள்ள முடியும், கன்னடம் புரிந்து கொள்ள முடியும். வேறு என்ன, நீங்கள் இந்தியாவில் எங்கு பயணித்தாலும்
யாரை சந்தித்தாலும் எனக்கு ஹிந்தி நன்றாக இள வயதிலேயே நான் தெரிந்து கொண்டேன். ஹிந்தி பேச, எழுத, படிக்க தெரியும். அதனால் என்னால் இந்தியாவில் பல இடங்களுக்கு சுற்றி வந்துள்ளேன். பல மாநிலங்களுக்கு சென்று வந்துள்ளேன். காரணம் படிப்பு. பல மொழிகளை கற்றுவதில் எந்த விதமான கஷ்டமும் கெடுதலும் இல்லை. நீங்கள் எல்லா மொழிகளையும் தெரிந்து கொள்ளலாம், பாண்டித்யம் பெறலாம், அதில் தேர்ச்சி பெறலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறதா? அவசியப்படுமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய எண்ணம். அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். சிவந்த வானம்.